ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸுடைய ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் பார்த்தாச்சு. நார்மல் மேக்ஸி, அதாவது நார்மல் நெக் வச்சு மேக்ஸி வந்து கட்டிங் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணியாச்சு, கிளாத்லேயும் கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பீஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ், அதை வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுடைய லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சுக்கிறேன், நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து நெக் கட் பண்ணாமல் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து அந்த நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து நார்மல் நெக்குடைய ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த நார்மல் நெக்கை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறோம். டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், தையல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து திக்காக இருக்கும் இல்லையா, அதுதான் நல்ல பக்கம். நம்ம வந்து மெயின் கிளாத்தில் நெக்கு கட் பண்ணலை. ஸோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும், அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி அந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெக்கு கிட்ட பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து தான் அடித்து திருப்ப போகிறோம். அதாவது லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டு நம்ம திருப்ப போகிறோம், நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து குண்டூசி குத்திக்கலாம் 3 சைடும். குண்டூசி குத்துனதுக்கு அப்புறமா 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர் இல்லைன்னா பென்சில் மார்க்கர் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்கு வந்து கட் பண்ணுறப்பவே நம்ம 1/4 இன்ச் தையலுக்காக சேர்த்து வச்சுருப்போம், கட் பண்ணுறப்ப விட்டுருப்போம். ஸோ நெக்குடைய வித்து வந்து நம்ம 1/2 இன்ச் கொடுத்துருந்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு தையல் மட்டும் போடாமல் இன்னொரு தையலும் இது மேலேயே போட்டுக்கோங்க. நல்லா டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நல்லா ரஃப் அடிச்சு விட்டுக்கோங்க. 2-3 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ வந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம முதல்ல ஒரு தையல் போட்டுட்டோம் இல்லையா, அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸு மேக்ஸி எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். நம்ம வந்து டாப் வந்து இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். அதாவது லைனிங்கை அடித்து திருப்புற மெத்தட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம், அதாவது நம்ம லைனிங்கு சுற்றியும் உள்ள நடுவில் நெக்கு கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா கிளாத், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற தையல் மேலே படாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க, சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியாக நம்மளுக்கு துணி வந்து அந்த சைடு திருப்பி கொடுக்கும். ஸோ வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இல்லை 1 இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சிசர் கட் கொடுக்குறப்போ போட்டிருக்கிற தையல் மேலே படாத மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம் இல்லையா 1/4 இன்ச்சுக்கு, அது மேலே படாத மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த சைடு ஈஸியாகவே டேர்ன் ஆகும், திருப்பி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலேயே ஒரு படிமான தையல் போடணும், அதாவது அமுக்குன மாதிரி படிமான தையல் போடணும். நம்ம கீழே போட்டிருக்கிற தையல் மேலே அமுக்குன மாதிரி படிமான தையல் லைனிங் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே படக்கூடாது. நம்ம போடுற தையல் வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும் படணும். ஸோ லைனிங் கிளாத்தில் மட்டும் தையல் போட்டுக்கோங்க, நல்லா அமுக்குன மாதிரி. இதுக்கு பேர் படிமான தையல், இல்லைன்னா அமுக்கு தையல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. துணி வந்து ஈஸியாக நம்மளுக்கு அந்த சைடு திருப்புறதுக்காக தான் இந்த அமுக்கு தையல் போடுறோம். சிசர் கட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அங்கங்கே நாச்சஸ் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை நம்ம ராங் சைட் பக்கம், மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைட் பக்கம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் தையல் போட்டு. நெக்குடைய கார்னர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து போட்டுக்கோங்க, தையல் போட்டுக்கோங்க நெக்குடைய ஓரத்துலேயே.
இந்த தையலோடு முடிச்சிக்காம இன்னொரு அரை இன்ச்சு கூட நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு தையல் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நல்லா வந்து துணியை அந்த சைடு உள் சைடு இழுத்து விட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோமோ அந்த ஷேப்பில் தான் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் இதில் என்ன ஷேப் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். வி நெக் கொடுத்துக்கலாம், ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் இப்போ நான். நீங்கள் வி நெக்கு, ஸ்டார் நெக்கு, இல்லை எந்த நெக் வேணால், யூ நெக், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 இன்ச்சுக்கு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபேப்ரிக் வந்து நல்லா எந்த வித தூக்கிட்டு இல்லாமல் நெக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் 1/4 இன்ச்சுக்கோ அரை இன்ச்சுக்கோ தள்ளி இன்னொரு தையல் போட்டு நல்லா டான் அடித்து முடிச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ராங் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. ராங் சைட் பக்கம் திருப்பிட்டு நல்லா ஓரத்தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கு சுற்றியும் நல்லா ஓரத்துலேயே வந்து போட்டுக்கோங்க, தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தையும் பதிச்ச மாதிரி இந்த தையல் போட்டு முடிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு நகர்ந்து வராது. அதனால தான் இந்த பதிப்பு தையல் போடுறோம், பதிச்ச மாதிரி. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் ஒட்டின மாதிரி அப்படியே போட்டு தையல் போடுறோம். கார்னர்லேயே போட்டால் போதும். நல்லா எந்தவித சுருக்கமும் இல்லாமல் ஒரு ஹேண்டில் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே நான் எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புரியலன்னா எனக்கு டவுட் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, லைனிங்கு சுற்றியோ, அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு லைனிங் கிளாத் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட். அதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம எங்கெங்கே நாச்சஸ் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அரை இன்ச் இது ஷோல்டர் அகலத்தை வச்சு மார்க் பண்ணியிருப்போம். அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த மார்க்கிங் மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு மறுபடியும் வந்து ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச் முன்னாடி பின்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பாதி, நம்ம மேலே செஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணுமோ அதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு அதில் அரை இன்ச் முன்னாடி பின்னாடி மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு பிடிச்சிக்கோங்க. கீழே அரை இன்ச்சுக்கு வந்துட்டு மேலே வந்து அப்படியே டாட் பாயிண்டில் கூர்மையாக முடிச்சுட்டு ரஃபடு டான் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க, 2 தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக முடிச்சுட்டு நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து இடுப்பு பக்கம் இருக்கிற மாதிரி, அதாவது வேஸ்ட் சைடு பார்த்துருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு கீறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் வந்து தையல் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் மெத்தட் தான். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டாட் பிடிச்சாதான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. சுடிதாருக்காக இருக்கட்டும் இல்லை மேக்ஸிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே டாட் பிடிப்போம். உங்களுக்கு டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுறப்பவே டாட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு சைடு டாட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இடுப்பக்கம் இருக்கிற மாதிரி தையலை திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு டாப்பில் வந்து 2 பார்ட் இருக்கும், அதில் ஒரு பார்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது எடுத்துக்கலாம். இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக்குடைய ஹைட் கம்மியாக வச்சுருப்போம், அதுதான் டிஃப்ரென்ஸ் பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம்கோல் சைடு வந்து உள்வளைவு கொடுத்துருப்போம். இப்போ அந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இதில் நல்ல பக்கம் ராங் சைடு 2 கண்டுபிடிச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஸ்டோன் இருக்கிறதுனால, ஃப்ளவர் டிசைனில் ஸ்டோன் இருக்கிறதுனால இதுதான் எனக்கு நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு லைனிங் கிளாத்தை அடித்து திருப்பணும். நம்ம நெக்கை தான் ஃபஸ்ட்டு அடித்து திருப்ப போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தடு தான்.
குண்டூசி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு குண்டூசி குத்திக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நகர்ந்து போகாது. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தையல் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே இடுப்பு பக்கமும் ஒரு குண்டூசி பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/4 இன்ச்சு தான் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தேன். கட் பண்ணுறப்போ நெக்குடைய வித்து வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறப்போ வந்து 1/4 இன்ச்சு தான் ஷோல்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். நல்லா அந்த டேப்பை திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் அந்த இது வளைவு வர இடத்துலையெல்லாம் அந்த டேப்பை தூக்கி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஊசியை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. இப்போ டான் தையல் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு தையல் போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீட்டாக வரும். இது வந்து நார்மல் நெக் மேக்ஸி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம போட் நெக் மேக்ஸி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட் நெக், நார்மல் நெக் இந்த மாதிரி கழுத்து வகைகள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸ்டிச்சிங் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு துணி அந்த சைடு திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த சிசர் கட் கொடுத்துக்கிறோம். போட்டிருக்கிற தையல் மேலே படாத மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நல்லா படிமானமாக இருக்கிறதுக்காக நல்லா படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற தையல் வந்து லைனிங் மேலே தான் படணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே பற்றக்கூடாது. ஓகே, இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை ராங் சைட் பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைட் பக்கம் உள்ள திருப்பி விட்டுட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே நெக்கு கிட்ட ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நீட்டாக செட் ஆயிரும். இப்போ நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே செட் ஆகிக்கும் அந்த நெக்கு வந்து. எந்தவித சுருக்கும் இல்லாமல் உள்பக்கமே எடுத்து விட்டுட்டு லைனிங் எடுத்து விட்டு நல்லா நெக் ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து கார்னரில் தையல் போட்டுட்டு மறுபடியும் 1/4 இன்ச் இந்த பக்கமாக லெஃப்ட் சைட் பக்கமாக தள்ளி இன்னொரு 1/4 இன்ச் தள்ளிட்டு நான் இன்னொரு தையல் போட்டு முடிச்சுக்கிறேன். டான் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க ஃபினிஷ் பண்ணையில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ராங் சைட் பக்கம் வந்து ஓர தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு
ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா பதிச்ச மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் பதிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் சுற்றியும் கீழே வேஸ்ட் கிட்ட எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டரில் ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு லைனிங் கிளாத்து தான் கரெக்ட் மெஷர்மெண்ட், மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மார்க் பண்ணல, அப்படியே ஷோல்டருக்கு சென்டரில் கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் கிட்ட அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு டாட்டுக்கு வந்து தையல் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே வரையில் அப்படியே ஹைட் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருப்போமோ அந்த இடத்துல அப்படியே ஷார்ப்பாக முடிச்சுட்டு டாட் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் போட்ட தையல் மேலேயே. இப்போ நம்ம ஒரு சைடு டாட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா கீறி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து ராங் சைட் பக்கம் இடுப்பு பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க விரல வச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் அகலத்துக்கு தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கோங்க கூர்மையாக. இப்போ நல்லா கீறி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இடுப்பக்கம் இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இன்னொரு கிளாத்தோ பேக் பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கம் மீட் ஆகணும். அதாவது நல்ல பக்கம் மீட் ஆகணும். ராங் சைட் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரியும் கீழே மிஷினை பார்த்த மாதிரியும் வச்சுக்கணும். வச்சுட்டு நெக்கையும் ஷோல்டரில் இப்போ 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் கிட்ட நெக்கை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டரை பிரித்து தைக்க போகிறோம் 1/2 இன்ச்சுக்கு. ஸோ குண்டூசி பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து நல்லா டபுள் தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டாட் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நல்லா ரஃப் அடித்து விட்டுட்டு முடிச்சுக்கோங்க. குண்டூசி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ நெக்கு வந்து கரெக்டாக 2ஐயும் வச்சுட்டு ஷோல்டரை பிடிச்சி தைச்சிக்கோங்க. நான் வந்து 2-3 தையல் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா ரஃப் அடித்து விட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு குண்டூசி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து ஷோல்டர் வந்து 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்கு கிட்ட நல்லா வந்து பேக் பார்ட் பக்கம் இருக்கிற மாதிரி அந்த நம்ம போட்டிருக்கிற 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் பிடிச்சோம் இல்லையா, அது வந்து பின்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுட்டு கீழே அந்த நெக்கு கிட்ட மட்டும் டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து இப்போ ஃபால் ஆகாமல் இருக்கும். ஷோல்டர் இறங்கி வர்ற ப்ராப்ளம் இருக்காது இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா. இப்போ வந்து ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு பேக் பார்ட் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது பேக் சைடு இருக்கிற மாதிரி அந்த தையலை திருப்பி விட்டுட்டு அந்த நெக்கோடைய கார்னர்லேயே ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வர மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஜாயின் பண்ணி டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு.
அடுத்த கிளாஸில் நம்ம பாட்டம் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸ்லீவ் ஜாயினிங் பார்த்துட்டு அப்புறம் பாட்டம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.